ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு காஃபி கடை. பிக் பாஸ் சீசன் 7 நடந்து முடிஞ்சிருக்கு. அர்ச்சனா டைட்டில் வின்னராக ஆயிருக்காங்க. ஒட்டுமொத்த ரசிகர்களில் பெரும்பான்மையான பேர் வந்து அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணணும், புள்ளி கேங் டைட்டில் வின் பண்ணக்கூடாது, புள்ளி கேங்கில் ஒரு ஆளான மாயா அவங்க டைட்டில் கண்டிப்பாக வின் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய வதந்திகள், நிறைய கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா இது அர்ச்சனா வந்து டைட்டில் வின் பண்ணியிருந்தாலும் ரியல் வின்னர் வந்து பிரதீப் தான். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னதான் அர்ச்சனா அவங்களோட கேமை விளையாண்டாலும் பிரதீப்க்கு நடக்கப்பட்ட அநீதிக்காகவும் பிரதீப்க்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் அர்ச்சனா வெற்றி பெற்றிருக்காங்க. கண்டிப்பாக அர்ச்சனா வந்து பிரதீப்பை ஒரு டைம் நேரில் மீட் பண்ணி அந்த கப்பை அவங்கள்ட்ட கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சோஷியல் மீடியாவில் பிரதீப்போட ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா பிரதீப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளோ நாள் இந்த கேமுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணோம். இந்த கேம் இப்போ முடிஞ்சுச்சு. இப்போ அவங்கவுங்க வேலையை போய் பார்ப்போம். ஸோ எனக்காண்டி நீங்கள் நிறைய வீடியோ எடிட் பண்ணி போட்டிருந்தீங்க. நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இனிமேல் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிரதீப்பும் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸில் பிரதீப் வந்து இன்டர்வியூ கேட்டிருக்காங்க. ஸோ என்னை நீங்கள் காசாக்க பார்க்குறீங்க, எனக்கு ஒரு பேமெண்ட் நல்ல பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். ஸோ அப்படிங்கிறபோது என்னையை மட்டுமே வியாபாரமாக்காமல் எனக்கும் அதன் மூலியமாக ஏதாவது ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸுக்கு பிரதீப் அவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இந்த அர்ச்சனாவோட வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றின கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காஃபி கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.